ஹே மகளே, நான் என்எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்எஸ்கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. டைரெக்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். தேஜா சாஜா, அமிர்தா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், சமுத்திரகனி, வினய், இந்த மாதிரி பல பிரபலங்களை வச்சு பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் உருவாகியிருக்கிற படம் தான் ஹனுமான். இது ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரில் உருவாகியிருக்கிற படங்க. இல்லை, எனக்கு புரியல. சூப்பர் ஹீரோ மூவிஸ்னாலே சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க டிவியில் சூப்பர் ஹீரோ மூவிஸையோ கார்ட்டூனையோ பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இந்த சிலந்தி பூச்சை கடிக்க வைக்கிறது, பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுறது, சக்திமான் காப்பாற்றுவார், சூப்பர்மேன் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி கை காலை உடச்சிக்கிறது, இந்த மாதிரியான சீனை கண்டிப்பாக வச்சே ஆகணுமா? அதுலேயும் இந்தியாவில் எடுக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் மூவிஸில் இந்த மாதிரியான சீன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்துலையும் அது இருக்குது. ஆமாங்க, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டி பையன் டிவியில் ஸ்பைடர்மேன் அனிமேஷனை பார்த்துட்டு சிலந்தி பூச்சியை விட்டு கடிக்க வச்சு பவர் வருதான்னு செக் பண்ணுறது, பெரிய பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணி சூப்பர்மேனாக மாற ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான சீன்கள்லாம் இருக்குது. அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஹீரோ ஆகணுன்ற ஆசை இருக்கிறதுனாலையும் அப்பா அம்மா இருந்தால் சூப்பர் ஹீரோவாக ஆக முடியாது, அப்பா அம்மா இல்லைனா தான் சூப்பர் ஹீரோ ஆக முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த பையன் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு அப்பா அம்மா இல்லை, பேட்மேனுக்கு அப்பா அம்மா இல்லை, ஸோ எனக்கு அப்பா அம்மா இருந்தால் நான் சூப்பர் ஹீரோவாக மாற மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சின்ன வயசுலேயே அந்த ஒரு தாட்டுக்கு போகிறான். அப்படி போனால் என்ன பண்ணுவான்? எஸ், அவங்க அப்பா அம்மாவை கொல்ல போவான். அதை தான் அந்த பையன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த சின்ன வயசுலேயே கொன்னுட்டு அடுத்த சீனில் அவன் வளர்ந்தவனாகவும் அவன்கிட்ட இருக்க மணியை யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவன் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறி பேட்மேன் மாதிரி எந்த சூப்பர் பவரும் இல்லைனாலும் சூப்பர் ஹீரோவாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ சூட்டை போட்டுட்டு பேங்க்கு கொள்ளடித்த கொள்ளையர்கள்கிட்ட இருந்து பணத்தை காப்பாற்றி அந்த கொள்ளையர்கள் மொத்த பேரையும் போட்டு தள்ளுறாப்புல. ஆக்சுவலி சூப்பர் ஹீரோஸாக நாம் பார்த்து வளர்ந்தவங்க யாருமே அனாவசியமாக யாரையும் கொல்ல மாட்டாங்க. கெட்டவங்களாக இருந்தாலும் கொல்ல மாட்டாங்க, அவங்கள திருத்த தான் பார்ப்பாங்க. ஏன்னா கொல்றது சரியான வழி இல்லைன்னு நம்ம பார்த்த எல்லா சூப்பர் ஹீரோஸும் சொல்லியிருக்காங்க. ஏன் பேட்மேன் எடுத்துங்க, இது வரைக்கும் ஒரு கொலை அவர் பண்ண மாதிரி காமிச்சதே கிடையாது. ஓகேங்களா? ஸ்பைடர்மேன் சொல்லவே வேணாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஜாலியாக லோக்கலில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்பைடர்மேனை தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பையனுக்கு ஏன் கொலை பண்ணணுன்ற அந்த எண்ணம் வருதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பா அம்மாவே கொல்லிட்டு வரான், ஸோ யாரை வேணாலும் கொல்ல மாட்டானா? அந்த கொள்ளையர்களை போட்டு மர்கையாக சால்வ் பண்ணுறான். சூப்பர் ஹீரோ சூட்டு ஒரு புல்லட் ப்ரூஃப். ஸோ அந்த வில்லன்கள் அவனை சுடும்போது அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் ஒரு குட்டி பேனை கத்தி எடுத்துகிட்டு குத்தும் போது அந்த சூட் கிழிஞ்சி உள்ளே இருக்கிற அவன் உடம்புல குத்தி அவனுக்கு பிளட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எப்படி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளும் போது தெரியும் இவன் சூப்பர் ஹீரோ கிடையாது, சூப்பர் வில்லன் ஆகணும் தான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூப்பர் வில்லனோட அசிஸ்டண்ட்டாக இருக்கவர் இதை விட பவர்ஃபுல் சூட் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூப்பர் வில்லன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு சூட்டு தேவையில்லை, என்னோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்பு ரத்தத்துலேருந்து எனக்கு பவர் வரணும், அந்த மாதிரியான ஒரு பவர் சோர்ஸை எங்கே இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த சீனை கட் பண்ணுறாங்க. ஹீரோவை ஒரு விளையாட்டு பையன் மாதிரி பொறுப்பே இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பொறுப்பில்லாத ஒரு சாதாரண விளையாட்டு பையனாக தான் விளையாட்டு இளைஞனாக தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா பையன்னு சொல்லக்கூடாது, சின்ன பையன் கிடையாது, அவன் எருமை மாடு மாதிரி இருப்பான். ஸோ குரங்கு மாங்காய் சாப்பிட போனால் அந்த மாங்காவை திருடுறான். அவங்க அக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வைக்கிற காசை டப்பாவில் திருடுறான். இந்த மாதிரி போகிற வரவங்க கிட்டேருந்து கிடைக்கிறதெல்லாம் திருடி அவன் பொழப்ப அவன் பார்த்துட்ருக்கான். ஹீரோவோட பேர் அனுமந்தன். ஏன் இந்த பேரை வச்சாங்க, எந்த இன்டென்ஷனில் அவனுக்கு அந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. பட் அந்த பேர் அவனுக்கு வச்சதுனால தான் அந்த பவர் கிடைக்குதா, இல்லை அந்த பவர் கிடைக்கும்னு தெரிஞ்சு தான் அவனுக்கு அந்த ஹனுமந்தன்ற பேர் வச்சாங்களான்னு தெரியல. டைரக்டர் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா பவர்ன்றது ஹனுமந்தன் பேர் வச்சதுனால ஹனுமனோட பவர் அவனுக்கு கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த படத்தில் இந்த சூப்பர் ஹீரோ பவர்ன்றது எப்படி கிடைக்குது, அந்த பவரை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். அது என்னென்னா, ருத்ரக்கல் அப்படின்ற ஒரு கல் மூலமாக தான் பவர் கிடைக்கும். அந்த ருத்ரக்கல்லில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஹனுமனோட நேரடி ரத்தம் கடலுக்குள்ளே விழுந்து தண்ணிக்குள்ளே போய் ஒரு முத்து உருவாக்குற சிப்பிக்குள்ளே போயிட்டு அந்த பிளட் சேர்ந்து அந்த முத்துவே ஒரு கல்லாக உருவாகுது. அந்த கல்லுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஹனுமனோட ரத்தம் இருக்குது. ஸோ அந்த ரத்தத்தால் தான் பவர் கிடைக்குது. அந்த கல்லை ருத்ரக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ருத்ரக்கல் எடுத்து சூரியனுக்கு நேராக வைக்கும் போது சூரிய ஒளி அந்த ருத்ரக்கல்லில் பட்டு அதை அந்த ஹீரோவோட கண்ணுக்குள்ளே போகும்போது ரிஃப்ளெக்ஷன், அந்த சூரிய ஒளியோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கல் வழியாக அவன் கண்ணுக்கு போகும்போது அவனுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பவர்னு பார்த்துடலாம். நிறைய பவர் மூவியில் நமக்கு டீட்டெயிலிங்காலாம் சொல்லலை.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப வலிமையானவராக மாறுறாரு. ஹீரோவுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ரென்த் கிடைக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் ஆகுறாரு, ஹீலிங் பவர் கிடைக்குது, அடிப்பட்டால் உடனே காயங்கள் ஆடுற மாதிரியான ஒரு பவர் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. பட் அவருக்கு அந்த கல் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா, காடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஊரை காவல் காத்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து அந்த ஊர்க்காரங்க கிட்டேருந்து அநியாயத்துக்கு வரியை வாங்கி கஷ்டப்படுத்துகிறாரு. ஸோ அதை எதிர்த்து ஹீரோயின் பேசும்போது அதனால் ஒரு பிரச்சனை வருது. அதனால் வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஹீரோயின் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் நின்று காவல் காக்கிறவங்கள வந்து காவல் காக்காதீங்க, உங்களுக்கு நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அந்த காவல்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்றதுனால எங்கள் அருமை தெரியல, இப்போ உங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு கொள்ளையர்களாக மாறி எல்லாரையும் வந்து திருடுறாங்க, பணங்களை பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அந்த கொள்ளையர்கள் சேர்ந்து அந்த பஸ்ஸை தாக்கி ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. அப்படி காப்பாற்றும் போது ஹீரோவுக்கு பயங்கர காயங்கள் ஏற்பட்டு தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க மலையிலேருந்து. ஸோ அப்படி தண்ணியில் விழுந்தவர், உயிர் பிழைக்கவே கஷ்டப்படுற ஒரு நிலைமையில் தண்ணியில் விழுந்தவர் நேராக உள்ளே போயிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு பவரோட வெளில வர்றார். இப்படி தான் வந்து அவருக்கு அந்த பவர் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹீரோவுக்கு பவர் கிடச்சிருச்சு, அந்த கல் கிடச்சிருச்சு, அவருக்கு அடிப்பட்ட காயங்கள்லாம் சரியாயிடுச்சு. ஸோ இதை அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, இந்த பவரை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ணலை, ரொம்ப விளையாட்டுத்தனமாக. புதுசாக நமக்கு ஒரு பவர் கிடைக்குதுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் அவர் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு பவர் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டு நம்ப மாட்டேன்றாரு. அதனால் வந்து நம்ப வைக்கிறதுக்காக சில சூப்பர் ஹீரோக்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த சூப்பர் ஹீரோக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இண்டியன் ஸ்டார்ஸ். போரை வந்து எட்டி உதச்சி தண்ணி தெறிக்க வைக்கிறதுல புஷ்பா, நம்ம ஏஏ மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம பாகுபலி கல்லை தூக்குறது, சிவலிங்கத்தை தூக்கின மாதிரி, இந்த மாதிரியான சீன்கள்லாம் பண்ணி காட்டும்போது இல்லை இதெல்லாம் பண்ணால் நாங்கள் நம்ப மாட்டோம், நீ நம்ம பாலையா பண்ணுறதை பண்ணு, அவர் தான் ரியல் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னால் அவர் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சில ஹியூமர்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஓகே, சிரிப்பு வருது, ரொம்ப குலுங்கி சிரிக்கிற மாதிரி இல்லைனாலும் சிரிப்பு வர அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாலையா அந்த ஒரு சீன் தான் வந்து ஹீரோவோட வாழ்க்கையை திருப்புற ஒரு திருப்பு முனையாக அமையுது. இந்த மாதிரி பாலையா பண்ணுறதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலையா நம்ம சுண்டு விரலால் வந்து வேகமாக வந்த ட்ரெயினை திரும்ப அனுப்பியிருப்பார்ல, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்டவாளத்தில் நிற்கும் போது ட்ரெயின் வந்து இவர் சுண்டு வரல நீட்டாக ட்ரெயின் இவர் அடிக்க, இவர் பறக்க, ட்ரெயின் போக அப்படி ஆகிடுது. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கார், ஐயோ நானே சாவடிச்சுன்னு. ஆனால் ஹீரோக்கு ஒன்றும் ஆகலை, அவர் வந்து அந்த பவரோட தான் இருக்கார். ஸோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இல்லை நான் நல்லா தான் காட்டுறேன், அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு நம்புறாரு, உனக்கு பவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னாக்கா, இந்த சம்பவங்கள் நடக்கிறத ஒருத்தன் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் செல்ஃபி கேமில் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பான். அந்த அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த பேக்ரவுண்டில் இந்த ட்ரெயின் அடிபடுறது, திரும்ப அவன் நடந்து வர்றது, இந்த மாதிரியான சீன்கள் இருக்குது. இதை வந்து சூப்பர் வில்லனான வினய் பார்த்துடுறாரு. அவனுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு பவர் கிடச்சிது, ஸோ அவனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லிவிட்டு அந்த வீடியோ எங்கே அப்லோட் பண்ணப்பட்டது அப்படின்ற இடத்த தேடி அவர் வராரு. வினயோட அசிஸ்டண்ட்டும் வராங்க. ஸோ அவங்க அப்படி இந்த ஹனுமந்தனை தேடி வந்த வினய்க்கு அந்த கல் கிடச்சிதா, அவர் தேடி வந்து அந்த ஆசைப்பட்ட அவரோட அந்த சூப்பர் பவர் அவருக்கு கிடச்சிதா இல்லையா, ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பவரை வச்சுக்கிட்டு ஹீரோ இதுக்கு மேலே என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் மீதி கதை. இதில் வந்து நம்ம சமுத்திரக்கனி ஒரு சாமியார் மாதிரியான ஒரு ரோலில் வந்திருப்பார். பட் அவர் சாமியார் இல்லை, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அது என்னன்றதை நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹனுமனுக்காக வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வரலட்சுமி சரத்குமார் வந்து ஹீரோவோட அக்காவை நடிச்சிருக்காங்க. ஒரு பொறுப்பான அக்கா, தம்பியை வந்து பாதுகாக்கணும், தம்பிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு அக்கா. அதனாலேயே வந்து கல்யாணமே பண்ணிக்காத ஒரு அக்காவை நடிச்சிருக்காங்க. ஏன்னா யார் வந்து பொண்ணு பார்க்க வந்தாலும் அவங்கக்கிட்ட என் தம்பியையும் நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைங்க பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாத ஒரு பாசமான ஒரு அக்காவாக காமிச்சிருக்காங்க. என்ன தான் பாசமான அக்காவாக காமிச்சாலும் தம்பி வந்து சூப்பர் பவரோடு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கரெக்டான வந்து ஒரு அந்த அக்கா தம்பி அந்த பாண்டிங், அந்த எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னோட அவங்க கனெக்ட் ஆகலை. என்னால் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. அந்த அக்கா தம்பி சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. கிளைமேக்ஸில் என்ன தான் வந்து ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, நீங்கள் மூவி பாருங்கள், மூவி ஓடிடியில் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பசங்க குழந்தைங்க எல்லோரும் உட்காந்து ஒன்றா பார்க்குற மாதிரியான, ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியான ஒரு மூவியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஜாலியாக போகும், செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் சிரிப்பு வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி குரங்கு வந்து விஎஃப்எக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளி வந்து ஒரு குருவி வந்து விஎஃப்எக்ஸில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட அந்த மாதிரியான சில சீக்வன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஹியூமர் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்ல, பட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வில்லன் வந்து ரொம்ப பவர்ஃபுல், செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனாக தான் காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவுக்கும்
ரைட்டிங் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹீரோவுக்கு வந்து பவர் கிடைக்குது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பவர் சூரியன் இருக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும், சூரியன் இல்லாத டைமில் ஒர்க் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணி பவர் வேணும்னா சூரியன் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில லிமிட்ஸ்லாம் இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா கல் கையில் இருந்தாலே பவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹீரோ வந்து ஓவர் பவர்டு ஆகிட்டு இருப்பார். பட் அப்படி இல்லை, ஹீரோவுக்கு சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் வரும்போது அவர்கிட்ட கல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி அவருக்கு பவர் வந்து அவருக்கு அந்த சூப்பர் ஹீரோ பவர் வராத மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்குது. கல் கையில் இருந்தால் போதும், நான் வந்து செம்ம ஸ்ட்ரென்த்தோடு இருப்பேன், என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லிமிட்ஸ் வச்சது வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால் கொஞ்சம் சில எமோஷனல் சீன்ஸ், சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மூவி நல்லா இருக்குது மக்களே. விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லாயிருக்கு. பட் சவுண்டு வந்து அந்தளவுக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிஜிஎம்மும் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எந்த ஐகானிக் மியூசிக்ஸுமே இல்லை. ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. ஹனுமன், அதாவது இந்தியாவில் ஹனுமன் வந்து எவ்வளோ பிரபலமானவர்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஐகானிக் மியூசிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு மியூசிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மூவி பார்த்துட்டு வந்து இப்போ எனக்கு அந்த மூவிலேருந்து எந்த ஒரு பிஜிஎம்மோ எந்த ஒரு சாங்ஸோ எதுவுமே என் மைண்டில் வந்து இல்லை, சுத்தமாக ஞாபகமே வரல. அப்படி ஒரு விஷயம் இருந்ததா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். இதில் வந்து 3 பேர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகே மக்களே, இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டடா.